ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரேலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரேலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் இப்படி வந்து நீங்கள் ப்ரேலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பெஸ்ட்டான வெயிட்டிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த கிரியேட் பண்ண பார்த்தா லைக் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப்புக்கான லிங்க் பார்த்தா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் இருக்கும். இன்னும் இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆப் வந்து பயோவில் இருக்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து உங்கள் மொபைல் வந்து ஏற்றிங்க. நெக்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது அந்த லிங்க் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும். ஷார்ட்ஸை பார்த்து நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து புக் ஆப்ஷனுக்கான நீங்கள் வெப்சைட்டை ரீச் பண்ணோன்னே வந்து லிங்க் கிளிக் பண்ண சொல்ல பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கான பாஸ்வேர்டு வீடியோவில் வந்து சைடில் ஷோ ஆகும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோ எடிட்டிங்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துறீங்க. அவங்களால கடைசியில் கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி கம்ப்ளீட் வந்து கரெக்டாக இவங்களால வந்து எடிட் பண்ண முடியல சொல்லிட்டு. அதனால் நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பேன். கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். என்னோடய இன்டர்ஃபேஸ் பார்த்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா மியூசிக் லேயர், மேலே ஒரு குரூப் இருக்கும். அது வந்து எந்த டச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்கன்னா ஃபாலோ வீடியோ ஸ்டெப்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக நீங்கள் அந்த எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் அந்த ஃபாலோ வீடியோ ஸ்டெப்புன்னு இல்லை அந்த வீடியோ வந்து அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தா அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணினா இது மாதிரி அன்குரூப் வந்து ஆகிடும். குரூப் ஆகி முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிற ரேஷியோ நீங்கள் வந்து கிராப் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்தா 4:5 ரேஷியோ ஒரு ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அந்த பிக் ஆல்ரெடி 4:5 ரேஷியோ அதனால் எனக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடுச்சு. இன்னும் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணால் வீடியோ ஜூம் பண்ணாமல் நீங்கள் வந்து பிக் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்து லேயர் ஆப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் சைடில் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 7 ட்ராப் செலக்ட் பண்ணி கேலரி சேவ் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்து போகிறீங்க. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரே ஒரு மெத்தட் தான். இங்கெல்லாம் பார்த்தா லேயர் ஓப்பனில் இருக்கும். மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் கொஞ்சம் குரூப்பில் இருக்கும். அங்கே மட்டும் ஒரு ஸ்டெப் வந்து வரும். சிம்பிளாக இங்கே இருக்கிற லேயர் வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா லாக்கில் இருக்கா. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் ஐக்கன் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ண அன்லாக் ஆகும். கீழே அதே மாதிரி ஸ்டார் ஐக்கன் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோட்டோ வந்து கூப்பிட்டு போயிடும். இப்போ லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு டவுன்லோட் பார்த்தில் ஒரு ஏர் ஆப்ஷன் மாதிரி பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறானே. ஆனால் நான் வந்து பிக் வந்து டவுன்லோட் வச்சு நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி ஆட் பண்ணலாம் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகி இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் ஆகின மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் வந்து ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பிக்கு கிளிக் பண்ணி 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த பிக் வந்து கரெக்டாக சென்டராக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் வந்து பண்ண தேவையில்ல அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி இருக்கிற இமேஜின் மென்ஷன் எல்லா லேயருமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. இங்கே பார்த்தா குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயரில் எப்படி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது போகலாம். சிம்பிளாக குரூப்புக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா இமேஜுக்கான 1 லேயர் மட்டும் இருக்கும். இப்போ அந்த லேயர் சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ஸ்டார் ஐக்கன் போட்டு ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும். சேம் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரெஸ் வந்து போயிடுங்க. அப் டவுனில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணினா அந்த பிக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள் பக்கம் ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா குரூப்பில் இருக்க வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே மேலே பார்த்தா அந்த குரூப்பில் இருக்க கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு இப்போ அன்குரூப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சிசி வந்து அன்குரூப் ஆகி மெர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் போது லேயர் ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து உள்ள வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா 7 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.